சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தை, எல்லாவற்றையும் நீ இழந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் நீ பெறப்போகும் காலம் இது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகும் காலகட்டம் இது. தெளிவாக கூறுகிறேன், முழுமையாக கேள். நிச்சயம் உன் முகம் மலரும். இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காதா, நடக்கும் நடக்காதா விஷயங்களில் நடுவில் தான் வாழ்வில் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று ஒன்று இருக்கும். உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் காலகட்டம் என்று இன்று இருக்கும். இழக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் பெறுவாய். நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடு எதிர்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவாய். இவையெல்லாம் உன் வருங்கால முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். அதாவது உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவே பெரிதாகவோ ஏதோ ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயத்தை கிடைப்பது சாத்தியமற்றது. ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதே போலத்தான் வாழ்க்கையும். இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலம் வரும். இழக்கும் காலங்களில் நீ இழக்கக்கூடாத எல்லாவற்றையுமே இழந்தாலுமே கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று ஒன்று காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றையும் நீ பெறும் காலமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும். காலத்தை பற்றி பேசுவதை விட எதுவும் கிடைக்காதா காலமும் நீ இழக்கும் காலம் என்று ஒன்று உள்ளது. அந்த காலகட்டத்தில் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூட கூறலாம். நீ இழக்கும் இந்த காலம்தான் உன் வாழ்க்கையில் இன்றியமையாத காலமாக இருக்கும். உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உன் கையில் இருந்து எல்லாம் நழுவி செல்லும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு நிற்கிறது என்பது உன்னை சோதிக்கும் காலமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கிறாயா, உண்மையான வழியில் நடக்கின்றாயா என்றெல்லாம் இந்த காலம் சோதித்து செல்லும். இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும். எதையும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் பிறருக்கு செய்து வர வேண்டும். இறை வழியில் செல்ல வேண்டும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவாக வேண்டும். உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேர்மை வழியில் நடந்து நம்பிக்கையோடு செயல்பட்டு வா. நன்மைகளை செய்து வா. நீ இழந்ததையெல்லாம் நிச்சயம் திரும்ப பெறுவாய். ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.